வெகு காலத்துக்கு முன்னாடி விதேக நாட்டில் வினயபுரி மண்டலத்தில் வீர கிராமம்ங்கிற ஊர் இருந்துச்சு. அந்த கிராமத்து அதிகாரிக்கிட்ட உலகநாதன்கிறவ பணியாளனா இருந்து வந்தான். அவன் ஒரு நாள் கிராம அதிகாரிக்கிட்ட, ஐயா, என்னோட குடும்பம் ரொம்ப பெருசு, அதை நடத்த நான் சிரமப்படுறேன். அதனால என்னோட மூத்த மகனுக்கு ஏதாவது வேலை போட்டு தந்தா ரொம்பவுமே உதவியா இருக்கும்னு சொன்னான். அதை கேட்ட கிராம அதிகாரி, இந்த சின்ன கிராமத்தில் என்ன வேலையை தர முடியும்? நீ உன்னோட வேலையை விட்டுட்டு வேற வேலையை பார்த்துக்கிறேனா, உன் வேலையை வேணா உன் மகனுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னான். உலகநாதனும் அவனோட வேலையை விட்டு விலகி அதை தன்னுடைய மூத்த மகனுக்கு வாங்கி கொடுத்துட்டான். வேலையை விட்டதுக்கு அப்புறமா உலகநாதன் ஒரு நிலத்தை குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்ய தொடங்கினான். அப்ப அவனோட தூரத்து உறவினன் ஒருத்த அவனை பார்க்கறதுக்காக வந்தான். அவன் பணக்காரன். அவன் உலகநாதன் கிட்ட, இந்த ஊரில் ஒரு நூல் நிலையம் இல்லாதது ஒரு பெரிய குறை. நான் அப்படி ஒரு நூல் நிலையம் நிறுவ உதவுறேன். ஆனால் அதை காத்து நிர்வகிக்க ஒரு ஊழியர் சம்பளம் இல்லாமல் வேலை செய்யணும். இப்படி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா. உலகநாதனும், ஆஹா, இதுக்கான ஏற்பாட்டை நான் செய்யறேன்னு சொன்னான். உலகநாதன் அந்த ஊரில் இருக்கிற 4 பெரிய மனிதர்களை சந்தித்து நூல் நிலையத்தை பற்றி சொன்னான். அவங்களும், ஆஹா, அவர் நூல் நிலையம் நிறுவுவது நல்லதுதான். உன்னுடைய இளைய மகனை அந்த நூல் நிலையத்தை கவனித்து வர சொல்லு. இதுக்காக வேற யாரையும் தேட வேண்டான்னு சொன்னாங்க. புதுசா நூல் நிலையத்தை கட்டி முடிச்சதும் அதை கவனிச்சுக்கிறதுக்கு உலகநாதனுடைய இளைய மகன் பொறுப்பேற்றான். அதனால அவனால தன்னுடைய தந்தைக்கு வயல் வேலைகளில் உதவ முடியல. இதனால உலகநாதன் ரொம்பவுமே சிரமப்பட்டான். ஒரு நாள் வினயபுரி மண்டல அதிகாரி வீரகிராம அதிகாரியை கூப்பிட்டு, உங்களோட கிராமத்தில் பூமிக்கடியில் அப்ரஹம்ங்கிற அபூர்வ பொருள் புதைஞ்சு கிடக்குது. அதனால கிராமத்து மக்களை எல்லாம் வேற இடத்துல குடியமர்த்திட்டு கிராமம் முழுவதிலும் தோண்டி பார்க்கிற வேலையை ஆரம்பிக்கணும்னு சொன்னான். அதை கேட்ட கிராம அதிகாரியோ, ஐயோ, இந்த வேலையை என்னால் செய்ய முடியாது. என்னோட ஊராருக்கு நானே கெடுதல் செய்யறதா? முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டான். இதை கேட்ட உலகநாதன் மறுநாளே மண்டல அதிகாரியை பார்த்து, இந்த ஊரார இங்கிருந்து போக செய்யற பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சா அதை நான் செஞ்சு காட்டுறேன்னு சொன்னான். மண்டல அதிகாரியோ உடனே உலகநாதனுக்கு எல்லா அதிகாரங்களையும் கொடுத்து அந்த கிராமத்தவரை அங்கிருந்து வெளியேற்றும்படி உத்தரவிட்டா. உலகநாதன் தன்னுடைய கிராமத்தவர்கிட்ட வீடுகளை காலி செய்யுமாறு சொன்னான். அவங்க அப்படி செய்ய மறுத்தாங்க. உலகநாதன் கொஞ்சமும் தயங்காம தலைநகரத்திலிருந்து இராணுவத்தை வரவழைத்து எல்லோரையும் வீடுகளை காலி செய்ய செஞ்சான். வீட்டு சொந்தக்காரங்களுக்கு அவன் நஷ்ட ஈடா பணம் வாங்கி கொடுத்தா. ஆனாலும் கிராமவாசிகள் அனைவரும் உலகநாதனை திட்டி நொறுக்குனாங்க. அந்த திட்டம் வெற்றிகரமாக நிறைவேறியதும் மண்டல அதிகாரி உலகநாதனை பொதுக்கூட்டத்தில் பாராட்டி கௌரவித்தான். புதுசாக அமைக்கப்பட்ட ஊருடைய அதிகாரியா அவனை நியமித்தான். கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா வினயபுரி மண்டலத்தில் பாயிற நதியில் ஒரு அணையை கட்டி மக்களுக்கு நீர்ப்பாசன வசதி செய்து கொடுக்க மன்னன் நினைச்சான். அணை கட்டுறதால சில கிராமங்கள் நீரில் மூழ்கிடும். அதனால அந்த கிராமவாசிகளை வேற இடங்களுக்கு குடிபெயர்ந்து போக செய்யணும். இதை மன்னன் வினயபுரி மண்டல அதிகாரியை அழைத்து சொன்னான். மண்டல அதிகாரியோ, அரசே, இது என்னால் முடியாது. இதுக்கு மக்களோட ஆதரவும் இருக்காது, மேலும் எதிர்ப்பே வலுக்கும்னு சொன்னான். ஆனால் மன்னனோ அந்த அணைக்கட்டை கட்டி முடிக்கிறதுல உறுதியாக இருந்தான். அதை அறிந்த உலகநாதன் மன்னனை பார்த்து, அரசே, தாங்கள் மட்டும் எனக்கு அனுமதி கொடுத்தா நான் அந்த கிராமவாசிகளை அப்புறப்படுத்தி அணைக்கட்டை கட்டி முடிச்சுடுவேன்னு சொன்னான். மன்னனும் வினயபுரி மண்டல அதிகாரியை பதவியிலிருந்து நீக்கிட்டு உலகநாதனை அந்த பதவியில் நியமித்தான். அவனும் நீரில் மூழ்கி போகிற கிராமவாசிகளை தம்முடைய வீடுகளை காலி செஞ்சுட்டு வேற இடங்களுக்கு போய் வசிக்குமாறு சொன்னான். ஆனால் அதுக்கு பலத்த எதிர்ப்பு ஏற்பட்டுச்சு. உலகநாதன் அதை பார்த்து மனம் தளரல. இராணுவத்தை வரவழைத்து பாதிக்கப்படுற கிராமங்களில் வாழற மக்களை வெளியேற்றி வேற இடத்துக்கு அனுப்பி அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தா. அவங்களுக்கு பண உதவியும் கிடைக்குமாறு செஞ்சா. ஆனாலும் அவங்க உலகநாதனை வெறுத்தாங்க. அந்த கிராமவாசிகள் உலகநாதனை சுயநலக்காரன்னு பதவி மோகம் பிடித்தவன்னு திட்டுனாங்க. ஆனால் உலகநாதன் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் சில மாதங்கள்லேயே அணையை கட்டி முடித்தான். அப்போ மன்னன் உலகநாதனை மக்கள் ஊழியன்னும் மாபெரும் தியாகினும் நேர்மையுடன் நடப்பவன்னும் புகழ்ந்து பாராட்டினான். வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி, மன்னனே, உலகநாதனின் போக்கு பற்றி நீ என்ன நினைக்கிறாய்?
அவன் தன்னுடைய மூத்த மகனுக்காக தன் வேலையை தியாகம் செய்து அந்த வேலையை தன் மகனுக்கே வாங்கி கொடுத்தான். அதற்கு பின் அவன் இருமுறைகளில் செய்தவை அவன் தான் பெயர் பெறவும் அதிகார வெறி பிடித்து உயர் பதவிகளை பெறுவதற்காகவும் தானே. இதற்காக அவன் தன் கிராமவாசிகளையும் மற்றும் சில கிராமவாசிகளையும் தொல்லைகளுக்கு உள்ளாக்கினான். அவர்களுடைய கிளர்ச்சிகளை இராணுவ பலம் கொண்டு அடக்கினான். அப்படிப்பட்டவனை மன்னன் தியாகி என்றும் மக்கள் ஊழியன் என்றும் புகழ்ந்தது சரியா? அவன் சுயநலக்காரன் என்பதை மன்னன் அறியவில்லையா என்ன? என்னுடைய இந்த சந்தேகங்களுக்கு சரியான விடைகள் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்குநூறாக வெடித்து விடும்னு சொல்லுச்சு. இதை கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட, உலகநாதன் பதவி மோகம் கொண்டவன் என்றோ அவன் புகழ் பெற ஆசைப்படுபவன் என்றோ கூற முடியாது. நாட்டு மன்னனை குறை கூறுவதும் சரியல்ல. அப்ரகம் என்பது மிக அரிதாக கிடைக்கும் ஒரு பொருள். அதனை பூமியிலிருந்து வெட்டி எடுப்பதால் நாட்டின் பொருளாதார வளம் பெருகும். இது போலவேதான் அணை கட்டும். ஆற்று நீர் வீணாவதை தடுத்து மேலும் பல்லாயிரம் ஏக்கர்களுக்கு நீர் கிடைக்க செய்து நாட்டின் உணவு உற்பத்தியை அதிகரித்து மக்களை வளம் பெற செய்யவே மன்னன் அந்த அணைக்கட்டை கட்டியது. ஆரம்பத்தில் ஒரு சிலர் பாதிக்கப்பட்டதால் அவர்கள் எதிர்ப்பு காட்டியது இயல்பே. ஆனால் அந்த திட்டத்தால் பலர் பயனடைந்தனர். மன்னன் இதையெல்லாம் அறிந்தே அந்த திட்டத்தை நிறைவேற்ற உறுதி பூண்டான். மண்டல அதிகாரி மக்களின் எதிர்ப்பிற்கு பயந்து போனதை கண்டான். ஒரு சிலர் முதலில் தொல்லைகளுக்கு ஆளானாலும் பலருக்கு நன்மை ஏற்படும் என உறுதியாக நம்பியே மன்னன் அந்த திட்டத்தை அமல்படுத்த விரும்பினான். இதனை உணர்ந்த உலகநாதன் சிலரது ஏசல்களை பொருட்படுத்தாமல் தன்னலம் பாராமல் அத்திட்டத்தை வெற்றிகரமாக முடித்து கொடுத்தான். இதனால் மன்னன் உலகநாதனை பாராட்டி புகழ்ந்தது சரியேன்னு சொன்னான். விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால அவனுடைய மௌனம் கலைஞ்சது. அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு. தன்னோட முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறி அதில் தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் நடக்க துவங்கினான்.